ஹாய் காய்ஸ், தெலுங்கு படமாக ரிலீஸான அனுமன் குண்டூர் காரம் படம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அனுமன் ஒரு கிராமத்தில் திருடிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கல் கிடைக்குது. அந்த கல் கிடச்சி நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுறாரு. அந்த கல்லை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் நம்ம ஹீரோ கிட்ட அந்த கல்லை பிடுங்க வராரு. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த அனுமன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் போகும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வில்லன் என்ட்ரிக்கு அப்புறமா கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வழக்கம் போல் எடுக்கிற படம் மாதிரி தான் இந்த படமும் செகண்ட் ஹாஃபில் போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் தமிழ்லையும் இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ஆச்சு இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு குண்டூர் காரம். இந்த படத்தோட கதை என்னென்னா, சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சுட்டு அவருடைய அப்பா கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. எதனால் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தார் அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த குண்டூர் காரம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு சரி அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ அவரோட அப்பா மட்டும் தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வேறு இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக தான் இருக்குது. எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் மாதிரி நிறைய படம் இருக்குது. அதனாலே இந்த படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ஒரு மகேஷ் பாபு ஃபேனாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை.